ராசிக்கார அன்பர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கஷ்டங்கள்லேருந்து எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறது அவங்களோட முதன்மை கேள்வியாக இருக்கும். ஏன்னா துரோகங்களை அனுபவித்து மனசு கல்லாகி போச்சு. பெரியவங்கக்கிட்ட, அதுவும் சொந்தத்திலேயே உறவினர்கள்கிட்ட நிறைய கஷ்டங்களை அனுபவித்து மனசு ரொம்ப ஒரு மாதிரி இலகின மனசாகி போச்சு. அந்த கல் போட சொன்னாங்க சார், அந்த பூஜை பண்ண சொன்னாங்க சார், இந்த கோயிலுக்கு போய்ட்டு சொன்னாங்க சார், எல்லாம் பண்ணியாச்சு சார், ஆனால் இன்னும் ஒரு சமநிலையும் ஒரு நார்மலான ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருள் இவங்களுக்கு எப்பவுமே பரிபூர்ணமாக இருக்குது. எங்கே சார் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது, ஒன்றும் பெரிய அவுட்புட்டே கிடைக்கலையே, எது போனாலும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னா, தசாபுத்தியும் உங்களுக்கு சேர்ந்து வேலை செஞ்சால் தான் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எது செய்தாலும் குலதெய்வத்தினுடைய அருளால் முன்னாடியே இன்டிமேஷன் கொடுத்துரும். இதை செய்யாத அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுக்கும். எங்கேயாவது போகும்போது ஒரு செவனை சொல்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு வழிமுறைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த துலாம் ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்கள் அடிப்படையான குணாதிசயம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேட்டுக்காங்க. துலாம் ராசியில் இருக்கிறவங்க சுக்கிரன் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா என்னது? லக்ஸூரியாக வாழ விரும்புவாங்க. வேலை செஞ்சால் இறங்கி வேலை செய்வாங்க, லக்ஸூரியாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி. வைரங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அடிப்படையிலேருந்தே ஒரு நல்ல ஒரு மேன்மைக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். துலாமுக்கு வைரம் அப்படிங்கிறது நார்மலாகவே வரக்கூடிய ஒரு நவரத்தினத்தில் ஒன்று. இந்த அழகு, கலை, சமநிலை, நியாயம், அன்பு, உறவுகள், இந்த மாதிரி ஒரு காரகன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, இதுக்கான சொந்தக்காரன் யார்? சுக்கிரன் அப்படிங்கிறதுனால துலாம் ராசிக்காரர்கள் எப்போவுமே பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு குழந்தை மனம் மாதிரி இருக்கும். ஏன்னா அழகுக்கு அவர் தான், கலைக்கு அவர் தான், சமநிலை, நியாயம், அன்பு, உறவு, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான். ஸோ அப்போ உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பீங்க. நல்ல மனசுனா எது சார்? கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனாலும் மற்றவர்களையும் எதிர்பார்த்து ஒரு எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து டேலி பண்ணி கொடுப்பீங்க. ஒரு வயிற்று பசியோடு ஒருத்தர் தான் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்லனா கூட மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்க. உங்களோட நண்பனுக்கு நிறைய உதவி செய்வீங்க. உறவினர்களுக்கு எக்கச்சக்கமாக உதவி செய்வீங்க. யாரையும் எளிதில் காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. இப்போ ராசியோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். அனைவரிடமும் நல்ல உறவை வைத்துக்கொள்ள முயற்சிப்பாங்க. அழகு மற்றும் ஒழுங்கை விரும்புவாங்க. அழகாக இருக்கணும், அதே அளவு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீதி உணர்வு அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு. நீதி உணர்வுனா என்ன சார்? ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா அதில் சரியாக நடந்துக்கணும். கடவுள் யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் என் மனசாட்சிக்கு தெரியும் சார், நான் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. குடும்ப உறவுகளை மதிப்பாங்க. குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ராசிக்காரங்க இந்த விஷயங்கள் பண்ணாலும் சில விஷயத்தில் பலவீனங்கள் இருக்குது. எல்லாரையும் நம்பிவிடுவாங்க. எல்லாரையும் நம்புறது என்னது? குழந்த மாதிரி தான். யார் எது சொன்னாலும் அப்படியா, சரிப்பா அப்படின்னு நம்பிடுவாங்க. அப்புறம் என்னது? அவன் ஏமாற்றிட்டா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது. முடிவு எடுக்கிறதுல தாமதம் செய்வாங்க. ஒரு விஷயம் எடுக்கிறதுல மாற்றி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். கூட இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆகும். டே நீ என்ன மாற்றி பேசியாகிற, சொன்னால் ஒரு இதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சமயத்தில் ஒரு மாதிரி பேசுவீங்க, ஒரு சமயத்தில் இன்னொரு மாதிரி பேசுவீங்க. அது மனசுக்கே உங்களுக்கு ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட்லேயே இருப்பீங்க. மனதில் ஒன்றை வச்சுட்டு வெளியே வேறு ஒன்றை பேச மாட்டாங்க. இதனால் ஏமாற்றப்படுபவர்கள் நிறையா பேர். மனசில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச மாட்டீங்க, ஓப்பனாக பேசிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஏமாற்றங்கள். நிறைய பேர் உங்களை ஏமாற்றிடுவாங்க. பிறருக்காக தங்களை தியாகம் செய்யக்கூடிய நபர்களில் துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, ஒரு 3 மகன்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தன் துலாம் ராசிக்காரனாக இருக்கான். மற்றவன் செய்யாததை அவன் செய்வான். அவன் சொத்து அதிகமாக கொடுக்குன்னு நினைக்க மாட்டான், இது செய்யணும்னு நினைக்க மாட்டான். என் மனசுக்கு தோணுது, எங்களுக்கு செய்யணும்னு தோணுது அப்படிமா. ஆனால் மற்ற 2 பேர் இவனுக்கு ஆப்படிக்கிறதுக்குனே பார்ப்பாங்க. செய்கிறதெல்லாம் அவனை செய்ய வச்சுட்டு சொத்து பிரிக்கும் போது அது மட்டும் அவங்கள இது பண்ண சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு 3 மருமகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு துலாம் ராசிக்காரங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யும், எல்லாம் செய்யும். ஆனால் இவங்களுக்குன்னு பாகங்களோ இல்லை பெற்றோர்கள் மூலமாக ஏதாவது பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா மற்றவங்களோட எங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. செஞ்ச கணக்கெல்லாம் இருக்காது. இவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஏன் நீங்கள் மற்றவங்க செய்யலை அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, இது செஞ்சதுக்கு அதிகமாக போட்டு கொடுன்னு இவங்க கேட்கக்கூடிய ராசியே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ராசி இவங்க. இதுவரை இவங்கள் அனுபவித்த துரோகங்கள் அப்படின்னா, நண்பர்களால் ஃபஸ்ட்டு ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. 2வது உறவினர்களால் சொத்து விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். காதலில் மனவேதனை சந்திச்சிருக்கலாம். தொழிலில் தாங்கள் வளர்த்தவர்களே எதிரியாக மாறியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வேலை செஞ்சவன் உங்கள் சொந்தக்காரனாக இருப்பான், நண்பனாக இருப்பான். ஆனால் அவனே போய் தனியாக ஒரு செட்டை போட்டு அட்டையை போட்டு நீங்கள் செஞ்ச அதே கம்பெனியை திருப்பி ஒரு சின்ன ஒரு இதாக ஆரம்பிச்சிருப்பான். சின்னதாக ஆரம்பித்தாலும் உங்களோட நம்பிக்கை துரோகத்தை இது பண்ணிட்டான்ல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தானே. இவங்க செய்த நன்மைக்கு பதிலாக சிலர் தீமை செய்த அனுபவம் வாழ்க்கையில் பல முறை இவங்க சந்திச்சிருப்பாங்க, வந்திருக்கும். வாழ்க்கையில் நிறையா வந்திருக்கும். ராசிக்காரங்க தான் முன்னாடி சொன்னேன், துரோகங்கள் அதிகமாக சந்தித்த ராசி
துலாம் ராசி. தற்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2025 இறுதியிலிருந்து 2026 தொடக்க காலம் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதற்கு பிறகு 2026 தொடங்கி 6 மாதம் ஆக போது இன்னும் அந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்குது. அப்படின்னா பண விஷயம், வருமானம் இருந்தும் சேமிப்பு இல்லை சார். சேமிக்குன்னு நினைக்கிறேன் சார், ஆனால் ஏதோ ஒரு செலவு வந்து பண்ணுது, அது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஆகி போயிடுது. அப்படியே இல்லையா, இல்லை பழகிட்டோமோ என்னமோ தெரியல, ஒரு 10,000 மீதியாக இருக்குது, 10,000 ஒரு 1,000 மீதியாக இருக்குன்னா கூட அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்க தோணுது. இல்லைனா ஏதாவது கூட்டிகிட்டு போய் அங்கிட்டு பிக்னிக் போகலாம், இங்கே பிக்னிக் போகலாம், டூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி தான் சார் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடன் அழுத்தம், ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க முடியல, இனி இருக்கக்கூடிய கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கு. கடன் எல்லாமே கொஞ்ச நாள் அடைச்சிருவீங்க, அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. செலவுகள் அதிகரித்தல், செலவுகள் அதிகரிக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு செலவு இருக்குது அப்படின்னா அந்த செலவு தேவையில்லாத செலவாக தேவை இருக்கிற செலவான்னு கால்குலேட் பண்ணுறது அளவு கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீ மைண்ட் இருக்காது. படப்படப்படப்படன்னு உங்களை வந்து செலவு பண்ண வச்சுட்டே இருக்கும். அது இந்த காலகட்டத்தினுடைய தசாபுத்தினுடைய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கால்குலேட் பண்ணி பாருங்கள். லோக்கல் ஒரு ஜோதிடர் எடுத்து கொடுத்து சார் இது எப்படி இருக்குது, என்ன தான் நடக்குது, ஒரு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை சார் லோக்கல் எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறீங்க மட்டும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடருடைய நம்பர். ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். பிரபலமான ஜோதிடர், ஒரு விவிஐபி ஜோதிடர், ஆக்டர்ஸ்க்கு, அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ நம்மளோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இதை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்துட்டாலும் சரி, ப்ரொமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி தான் ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய பிரம்மாண்ட அரசியல்வாதிகளும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வியப்பாக பார்க்கக்கூடிய பல அரசியல் பிரமுகர்களும் நிறைய பேர் அவர்கிட்ட தான் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உறவினர் தலையீடு, குழந்தைகள் தொடர்பான கவலை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த கவலை எல்லாமே இனிமேல் பிரச்சனை எல்லாமே நீங்கள் சந்தோஷம் இனிமேல் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுக்கு அது வாங்கி தரலாம், இது வாங்கி தரலாம், பணம் வர ஆரம்பிக்கிறது, இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம், நீண்ட ஆயுளோடு இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். இதுதான் இனிமேல் நடக்குங்க. இந்த விஷயங்கள் இனி வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நடக்கும். அதை நீங்கள் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். தொழிலில் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்காத நிலை இப்போ இருக்குது. பதவி உயர்வு தாமதமாக கிடச்சிருக்கு, தொழிலில் போட்டி போயிட்டுருக்கு. மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும், அதிக யோசனையில் போயிட்டுருக்கு. இத்தனையும் இருந்தால் எப்படி இருக்கும் மைண்டு, அப்படியே யோசிச்சுட்டே தானே இருக்கும். தூக்கம் இல்லை, எதிர்கால பற்றின பயம் வந்துருச்சு. இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு யாரால் தெரியுமா ஆபத்து? பொதுவான ஜோதிட பார்வையில் மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்காங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான ஒரு எதிரிகளை விட மறைமுக எதிரிகள் தான் அதிகம். நேராக உங்களை சந்தித்து அடிக்கிறவனை விட தூரத்துலேருந்து இல்லை மறைமுகமாக மறைஞ்சு அடிக்கிறவன் தான் உங்களுக்கு அதிகம். அதாவது பொறாமைப்படக்கூடிய நண்பர்கள், உங்கள் கூடிய பொறாமைப்படக்கூடிய நண்பர்கள், சொத்து ஆசை கொண்ட உறவினர்கள், அதுவும் சொந்தமாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நான் குறிப்பிட்ட உறவுன்னு நான் சொல்ல முடியாது. சொத்து ஆசை கொண்ட உறவினர்கள், பணம் வாங்கிட்டு திரும்பி தராதவங்க, அது உங்கள் நட்புலையும் இருக்கலாம், உறவுலையும் இருக்கலாம். இனிமையாக பேசும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு எண்ணம் கொண்டவங்க, அப்படியே ஒரு கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள். இவங்களிடம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 குரு பயிற்சி பலன்னு பார்க்கும்போது 2026 குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை தரக்கூடியதாக கருதப்படுதுங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி வருங்க, வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும், வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, பண விஷயத்தில் வருமானம் மெதுவாக உயரும், பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு, தடைப்பட்ட பண கைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக அமையுது, திருமணத்தில் திருமண தடை நீங்கும், நல்ல வரனமையும், குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்குங்க. தமிழ் புத்தாண்டு 2026 முதல் நிலைன்னு பார்த்தா, தமிழ் புத்தாண்டு ஆகி 1 மாதம் ஆகுது சார். இப்போ என்ன சார் அதை செக் பண்ணோம் அப்படின்னா, நல்லா வச்சு பாருங்கள். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொடக்கங்கள் இருக்கும், வேலைவாய்ப்பு, பயணங்கள் எல்லாமே உண்டாகும். ஜூலை டு செப்டம்பரில் பண வரவு அதிகரிக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும், உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்காக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதனால் உங்களுக்கு மைண்டு வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கும். அந்த வேலையிலேயே உங்களுக்கு வந்து மைண்டு போடுற மாதிரி இருக்கும். அக்டோபர் டு டிசம்பரில் சொத்து யோகம் உண்டாகுது. நீங்கள் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுறீங்க, இல்லை சொத்து விஷயத்தில் வீடு கட்டுறீங்க, இல்லை சொத்தில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, கரை கட்டுறீங்க, வீடு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி யோகங்கள் உண்டு. வாகன யோகம், 2 வீலர் வாங்கலாம், எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், இந்த மாதிரி உண்டு. பதவி உயர்வுமே உண்டு. பதவி உயர்வு வந்து பெரிய ப்ரமோஷன்ஸ் வந்து தசாபுத்தி பொறுத்தான் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறோம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். 2027 தொடக்கிறதுக்கான அடைதளம் இதுதான்.
அதுக்கான அடித்தளம் இப்போ தான் நீங்கள் போகிறீங்க, பேஸ்மெண்ட்டே இப்போ தான் போகிறீங்க. இந்த காலத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு அடித்தளமாக அமையுங்க. இந்த காலம் எந்த காலம்? இன்னும் இப்போ இருக்கக்கூடிய 5-6 மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் பேஸ்மெண்ட்டு. சொத்து பலன் அப்படின்னு பார்க்கும்போது 2027 துலாம் ராசிகளுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது, வீடு கட்டும் யோகம் உண்டாகுது, பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க சிலருக்கு. இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள் விற்கலாம், நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடிவடையலாம். வண்டி வாகன பலன் அப்படின்னு பார்க்கும்போது 2026 புதிய இருசக்கர வாகனம், கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பழைய வாகனத்தை வந்து மாற்றக்கூடிய யோகம் இருந்தாலும் அவசர வேகத்தை தவிர்த்துக்காங்க. புதிய வண்டி வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க அப்படின்னா அவசர வேகமாக தவிர்த்துக்காங்க. வாகன பராமரிப்பில் கவனம் தேவை, ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பண்ணணும். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருமணமானவர்களுக்கு புதிய புரிதல் அதிகரிக்கும். இத்தனை நாள் அவனை தப்பாக புரிஞ்சிட்டோம், இவனை தான் சரியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புரிதல் ஏற்படும். பழைய பிரச்சனைகள் குறையுங்க. பழைய பிரச்சனைகள்லாம் எந்த மாதிரி பிரச்சனைகள்? தேவையில்லாத உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள், அவர் மேலே இருந்த ஒரு பயம், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தடைப்பட்ட பேச்சுகள் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குழந்தைகள் தொடர்பான பலன் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும், வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டாகும், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகுங்க. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சினா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, தொழில் மற்றபடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து முன்னேற்றம் காணப்படும் ஒரு விஷயமாக அமையுதுங்க. உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தா முதுகு வலி, கழுத்து வலி, சர்க்கரை அளவு, உடல் எடை, யோகா மற்றும் நடைப்பயிற்சி நன்மையை தருங்க. இது எல்லாமே ரொம்ப அற்புதமான நன்மையை தரும். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 to 3 நாளில் மன அழுத்தம் குறையும், நல்ல தகவல் வருங்க. 4 to 6 பண வரவு கிடைக்கும், பழைய நண்பரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், நிலுவையில் இருந்த வேலை முடியுங்க. ஏதாவது ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்குது, தொழில் பண்ணும்போது இந்த வேலை இருந்துச்சு சார், அது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிய வரைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 10 to 12 நாளில் புதிய வாய்ப்பு உண்டாகுதுங்க. புதிய வாய்ப்புனா எந்த மாதிரி வாய்ப்பு? நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்பாகவும் இருக்கலாம், இல்லை உங்களையே வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம். தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க, முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமையுது. துலாம் ராசிகளுக்கான முக்கியமான செய்தி அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க அனுபவித்த கஷ்டங்களை உங்களது பலவீனத்தை அல்ல, அதாவது இத்தனை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் உங்களோட பலவீனத்தை அல்ல, வலிமைப்படுத்த உங்களுக்கு வந்து பல தடைகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இருந்திருந்தாலும் 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றமும் நிலைத்தன்மையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய ஜோதிட கருத்துக்களாக கூறப்பட்டாலும், பொறுமை, திட்டமிடல், பண ஒழுக்கம் மற்றும் சரியான முடிவுகள் உங்களோட முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் நான் மெயினாக சொல்லணும். இந்த ராசிக்காரங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடிந்து சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரங்களுக்கு மெயினாக நான் சொல்கிறேன். இந்த ராசிக்காரங்க திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊர் இருக்குது. இது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற விஷயங்கள் தான். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. திருமணம் ஆகாமல் இருந்தவரும் சரி, திருமணம் ஆடையும் சரி. இந்த கோயிலில் ஒரு விசேஷமான சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் திருமணம் ஆனவங்க ரெகுலராக போய் மாலை மாற்றுவாங்க, அதாவது தம்பதி சமேதராக போய் மாலை மாற்றுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிலை சக்தியும் சிவனும் சேர்ந்து உள்ள சிலையாக அமைஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேலவன் சிலை செங்கோட்டு வேலவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திரு செங்கோடு வேலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மேலே உச்சி பிள்ளையார் இருக்கார். இப்போ யார் யார் வந்துட்டாங்க? சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் 4 பேரும் குடும்ப சமேதர்களாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் போய் திருமணமானவங்க குழந்தைகளுக்காக வேணாலும் சரி, அல்லது திருமண பிரச்சனைகள் தீரணும்னு வேணாலும் சரி, அல்லது திருமணம் ஆகணும்னு வேணாலும் சரி, அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த 1200 படிக்கட்டுகள் இருக்கும். படிக்கட்டு எப்படி சார் ஏற முடியுமான்னு கேட்டால், வண்டி வாகனங்களும் மேலே போகுது, ரோடே இருக்குது, கோயிலுக்கே பஸ் இருக்குது. சைடில் போனீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டு வழியாக போகும்போது 60 அடி பாம்பு சிலை இருக்கும், அதுக்கு பூஜைகள்லாம் நடத்தப்படுது. அந்த இடத்துல போய் வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம், அற்புதம்னா அற்புதம், அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இடம். வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலைகள். அர்த்தநாரீஸ்வரருக்கு முகம் காட்ட மாட்டாங்க, முகம் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி மொழுகுன மாதிரி இருக்கும். வேலவருக்கும் அதே மாதிரி மொழுகுன மாதிரி இருக்கும். ரெண்டுமே வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்டது. அர்த்தநாரீஸ்வரருக்கு பூஜை பண்ணும்போது ஒரு கால் மட்டும் அந்த துணியை அப்படியே லைட்டாக தூக்கி காட்டுவாங்க, காலில் கொலுசு இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுவாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய மரபு, இறைவனை பார்த்து வணங்குறதுக்கான ஒரு முக்கியமான மரபாக அந்த இடத்துல கருதப்படுது. அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்தலம், மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண ரீதியான பிரச்சனைகள் தீரும், குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உண்டாகும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் குழந்தை பேருக்காக மட்டுமே வேண்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
மேல்மலையனூர் திருவண்ணாமலை வழிபட்டுட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் கீழே இருக்குது. அந்த திரு ஆவினங்குடியை போய் வழிபட்டு அதுக்கப்புறமேட்டு நடந்தே போனீங்கன்னா சும்மா பக்கத்துலேயே தான் இருக்குது. நடந்து முன்னாடி போனீங்கன்னா அந்த பழனி மலை ஏறலாம். பழனி மலை ஏறி வாழை தண்டாயுதபாணி வணங்கலாம். செவ்வாய்க்கிழமையில் போனீங்க அப்படின்னா உச்சிகால பூஜை நடக்கும். அந்த இடத்துல போய் சாமி வழிபட்டு விபூதி கொடுப்பாங்க. சுவாமி மேலே தரணும் விபூதி, சந்தனம் கொடுப்பாங்க, பஞ்சாமிர்தம் எல்லாமே கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி வழிபடும்போது ரொம்ப ஒரு விமோச்சனமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடைஞ்ச மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் சார் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட கோவில், மிகப்பெரிய சக்தி கொண்ட கோவில்கள். இந்த கோயிலுக்குலாம் நீங்கள் போயிட்டு வரும்போது பிரச்சனை இல்லை, அப்படியே டோட்டலாக வெளியே வந்துடுவீங்க. அவ்வளோ அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த கோவில் மட்டுமல்லாது நிறைய கோவில்கள் அங்கங்கே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல குலதெய்வம். இன்றைக்கு காலகட்டத்தை வரைக்குமே உங்களுக்கு குலதெய்வம் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நன்மைகளாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இன்டிமேஷன் கொடுக்குறது உங்களுடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் உங்களுக்கு இன்னுமே நிறைய பேர் சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரலாம், சார் குலதெய்வம் சொல்லுதுங்கிற மாதிரி தான் தோணுது, ஆனால் என்ன சொல்லுதுன்னு தெரியல சார், கனவுல ஒன்று வருது, அதுக்கான விடைகள் எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. கனவுல இந்த மாதிரி சொல்லுது, அது என்ன விடைன்னு தெரியலம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டிமேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. துலாம் ராசிக்காரர்களால் அந்த கனவுக்கான மீனிங்கை தெரியாமல் இருக்குமே தவிர கடவுள் டேரெக்டாக துலாம் ராசிக்காரருக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து கேட்டு பாருங்கள். இப்படி உங்களுக்கு நடந்ததெல்லாம் உண்மையா, இப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.